முதல் 30 காரிகை வரை மூன்றாவது பிரகரணத்தில் அஜாதிவாதமானது நிலைநாட்டப்பட்டது. அஜாதிவாதம் என்பது உண்மையில் எதுவும் பிறக்கவில்லை, நாம் அனுபவிப்பது வெறும் தோற்றம். மித்யா சிருஷ்டிவாதம் அல்லது அஜாதிவாதம் என்று கூறப்படுகின்றது. இது எவ்விதம் இங்கு விசாரம் செய்யப்பட்டது என்றால், எவைகளெல்லாம் தோன்றியதாக நாம் நினைக்கின்றோமோ அவைகள் இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒன்று ஜீவன், இனி ஒன்று ஜெகத். ஜீவாத்மா போக்தா, ஜெகத் போக்யம். அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் ஜெகத். இந்த இரண்டு தான் தோன்றியதாக நாம் நினைக்கின்றோம், அனுபவிக்கின்றோம். இந்த இரண்டும் எப்படி தோன்றவில்லை என்று 30 காரிகை வரை நிலைநாட்டப்பட்டது. ஜீவன் உண்மையில் தோன்றவில்லை. இந்த கருத்து யுக்தியினுடைய துணை கொண்டும் ஸ்ருதியினுடைய துணை கொண்டும் நிலைநாட்டப்பட்டது. பிறகு இந்த ஜெகத்தும் உண்மையில் தோன்றவில்லை என்ற கருத்து யுக்தியின் மூலமாகவும் ஸ்ருதியின் மூலமாகவும் நிலைநாட்டப்பட்டது. அதை இதுவரை நாம் பார்த்தோம். இனி இந்த மூன்றாவது பிரகரணத்தினுடைய கடைசி கருத்து, கடைசி டாபிக், 31வது காரிகையிலிருந்து 47 வரை, கடைசி காரிகை வரை நாம் நிதித்தியாசனம் என்ற தலைப்புக்கு வருகின்றோம். நிதித்தியாசனம் என்பதுதான் இனி வர இருக்கின்ற கருத்து. இதற்கு முன் காரிகையில் என்ன கௌடபாதர் கூறினார் என்றால், இந்த உலகமே மனதினால் பார்க்கப்படுவது, மனோதிருஷ்யம் என்று இந்த உலகத்தை சொன்னார். ஆகவே மனதை பற்றி இனி பேசப் போகின்றார். சிரவணம் மனனம் என்ற சாதனையில் நமக்கு வேதாந்தம், குரு இவர்களினுடைய முக்கியத்துவம் இருக்கின்றது. நிதித்தியாசனம் என்ற சாதனைக்கு வரும்பொழுது சாஸ்திரமும் குருவும் நம்மை தனியாக விட்டு விடுகிறார்கள். ஆகவே நம்முடைய மனதினுடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது. சாஸ்திரத்தை கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கும் சாஸ்திரத்தை நிலைப்படுத்துவதற்கும் மனதினுடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே மனதினுடைய சில தன்மைகளெல்லாம் நாம் நன்கு புரிந்திருக்க வேண்டும். அவைகளையெல்லாம் ஆசிரியர் கூறப் போகின்றார். தியானத்திற்கான தடைகள், அவைகளை எப்படி நீக்குவது என்று நிதித்தியாசன சம்பந்தமான கருத்துக்கள் இனிமேல் வருகின்றது. மிக முக்கியமான காரிகைகளெல்லாம் இதற்கு பிறகு வருகின்றது. நாம் அதற்குள் இப்பொழுது நுழைகின்றோம். முதல் கேள்வி, நம்முடைய துயரத்திற்கு காரணம் என்ன? நாம் துயரத்தை அனுபவிக்கின்றோம், கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம். இந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன என்பதுதான் பேசிக், அடிப்படையான முதல் கேள்வி. அதற்கு முதல் பதில் என்ன வருகின்றது என்றால், இந்த உலகம் நம்முடைய துயரத்திற்கு காரணம். ஜெகத் நம்முடைய துயரத்திற்கு காரணம். இதை சாஸ்திர ரீதியாக பதில் சொன்னால், துவைதம் துக்கஸ்ய ஹேதுகு, இருமைகள் துயரத்திற்கு காரணம். எப்படி? நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எந்த விதமான துயரமும் நமக்கு இல்லை. உறக்கத்திலிருந்து விழித்தவுடன் இருமைகளை சந்திக்கின்றோம். விதவிதமான மனிதர்கள், விதவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கின்றோம். அப்பொழுது மனம் விக்ஷேபத்தை அடைகின்றது.
ஆகவே இருமைகள் அல்லது இந்த ஜெகத் இனிமேல் நாம் துவைதம் என்று அழைப்போம். துவைதம் துயரத்திற்கு காரணம். துவைதம் என்றால் உலகம், மக்கள், இந்த உலகம் நம்மிடம் நடந்து கொள்கின்ற விதம், இந்த உலகம் நம்மை பற்றி பேசுகின்ற சொற்கள், அவர்கள் நம்மை நடத்துகின்ற விதம், இந்த இருமைதான் நம்முடைய துயரத்திற்கு காரணம். இப்பொழுது துயரத்திற்கு காரணம் இந்த ஜெகத் துவைதம் என்றால், துயரத்திலிருந்து விடுதலை அடைய என்ன காரணம் என்றால், இந்த துவைதத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். இருமையிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். ஆகவே சிலர் என்ன நினைத்தார்கள், எப்படியாவது இந்த உலகத்தை நாசம் செய்தாக வேண்டும். காரணம் என்ன? இந்த உலகம் இருக்கின்ற வரை தான் நான் துயரப்படுகின்றேன். ஆகவே உலகத்தை நாசம் செய்து விட்டால் எனக்கு துயரம் வராதே என்று முயற்சி செய்தால் அந்த முயற்சி வெற்றி அடையுமா? வெற்றி அடையாது. காரணம், இந்த உலகம் மிக பெரியது. இந்த உலகத்தை நாம் அழிக்க முடியாது. ஆகவே மேலும் சிந்தனை செய்தார்கள் சில யோகிகள் அல்ல சில சாதகர்கள். இந்த உலகத்தை நாம் அழிக்க முடியாது, உலகம் துயரத்திற்கு காரணம் என்று மேலோட்டமாக தெரிந்தாலும் வேறு ஏதோ துயரத்திற்கு காரணமாக இருக்கின்றது என்று அடுத்த சிந்தனைக்குள் சென்று எதை உணர்ந்தார்கள்? இந்த உலகம் துயரத்திற்கு காரணமாக தெரிந்த போதிலும் இந்த உலகத்தை பார்க்கின்ற நம்முடைய மனதுதான் துயரத்திற்கு காரணம். இந்த துவைதத்தை கிரகிக்கின்ற நம்முடைய மனதுதான் துயரப்படுகின்றது. ஆகவே துயரத்திற்கு நேரடியாக உலகம் காரணமாக தெரிந்தாலும் இந்த உலகத்தை பார்த்து துயரப்படுறது நம்முடைய மனம். ஆகவே மனம்தான் துயரத்திற்கு காரணம். இது ஒரு பெரிய ஸ்டெப், இது ஒரு பெரிய படி. எதிலிருந்து? இந்த உலகம்தான் என்னுடைய துயரத்துக்கு காரணம்ங்கிறதுலிருந்து இந்த உலகம் துயரத்துக்கு காரணம் அல்ல, இந்த உலகத்தை பார்க்குற மனசு தான் துயரத்துக்கு காரணம். இது எப்படி நாம் உணரலாம் என்றால், யாரோ ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறார்கள், காதில் சரியாக விழுகலை, ஒரு விக்ஷேபமும் இல்லை, சந்தோஷமாக இருப்போம். பிறகு மீண்டும் கேட்போம், நீ என்ன சொன்ன? அவர் சொல்லுவார், உடனே கோபம் வந்துடும், இப்படியா சொன்னேன். இப்போது இந்த துவைதம்ங்கிற வார்த்தை காதில் விழுகும் பொழுது நமக்கு துயரமே இல்லை. அதை கேட்டது யார்? நம்முடைய மனம். பொருள்படுத்தியது யார்? நம்முடைய மனம். ஆகவே உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சியோ உலகமோ நமக்கு துயரத்துக்கு காரணமல்ல, அதை பொருள்படுத்துகிற மனதுதான், அதை பார்க்கிற மனசுதான் துயரத்துக்கு காரணம். இப்போ இதை உணர்ந்தார்கள். ஆகவே துயரத்துக்கு காரணம் என்ன? நம்முடைய மனம். இனி துயரத்திலிருந்து விடுதலை அடைய என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மனதை இல்லாமல் ஆக்க வேண்டும், மனதை நாசப்படுத்த வேண்டும். அதுதான் துயரத்திலிருந்து விடுதலை அடைய உபாயம். இந்த இடத்துல யோகிகளுக்கும் வேதாந்திகளுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. முதல்ல யோகிகள் என்ன சொல்கிறார்கள்னு பார்ப்போம். பிறகு வேதாந்திகளான நாம் என்ன கூறுகின்றோம் என்று பிறகு பார்க்கலாம். இப்போ யோகிகளினுடைய கருத்துக்கு செல்கின்றோம். யோகிகள் என்பது ஒரு விதமான சிந்தனைவாதிகள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மனது துயரத்திற்கு காரணம். காரணம், இந்த மனதுதான் துவைதத்தோடு சம்பந்தம் வைத்து இந்த உலகத்தை பார்த்து தன்னை துயரப்படுத்தி கொள்கின்றது. மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நம்மை வாட்டுகின்றது. ஒவ்வொரு எண்ணங்களும் நமக்கு விக்ஷேபத்தை கொடுக்கின்றது. ஆகவே மனதை நாம் மனதற்ற நிலைக்கு மாற்றிவிட்டால், விக்ஷேபங்களையெல்லாம் நீக்கிவிட்டால் நாம் மிக மகிழ்ச்சியாக துயரத்திலிருந்து விடுதலை அடைந்து இருப்போம். ஆகவே மோட்சத்துக்கு அல்லது துயரத்திலிருந்து விடுதலை அடைய சாதனம் சித்த விருத்தி நிரோதக. சித்த விருத்தியை நிரோதம் செய்ய வேண்டும்.
நிரோதம் என்றால் என்ன? சித்தத்தில் விருத்தி வராமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன? மனசு இருக்கிற வரைக்கும் துவைதம் இருக்கின்றது, மனது இல்லை என்றால் துவைதம் இல்லை. இதற்கு அவர்கள் கொடுக்கின்ற தர்க்கம் என்னவென்றால், ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் இல்லை, துவைதமும் இல்லை, துயரமும் இல்லை. மனம் வந்தவுடன் துவைதமும் வருகின்றது, துயரமும் வருகின்றது. ஆகவே மனசத்துவே துவைதம் துக்கம், மன அபாவே ந துவைதம் ந துக்கம். மனம் இருக்கும் பொழுது துவைதமும் துயரமும், மனம் இல்லாத பொழுது துவைதமும் இல்லை, துயரமும் இல்லை. ஆகவே என்ன முடிவுரை? இந்த மனதை நாம் மனதற்ற நிலைக்கு மாற்ற வேண்டும். எப்படி மாற்றுவது என்றால், அபியாசத்தினால். மனதில் வருகின்ற எண்ணங்களையெல்லாம் நீக்கி நீக்கி மனதில் எந்த எண்ணமும் இல்லாமல் வைத்திருக்கின்ற நிலை, அதை அவர்கள் சமாதி என்று சொல்கின்றார்கள். அந்த அவஸ்தையில் நாம் இருந்து துயரத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். பிறகு அந்த அவஸ்தையிலேயே எவ்வளவு நாள் இருக்க முடியுமோ அவ்வளவு நாள் இருக்கிறது ஜீவன் முக்தி. ஏன்னா உயிரோடு இருக்கோம், சமாதியில் இருக்கோம். பிறகு இறந்து விடுவது மோக்ஷம். உயிரோடு இருக்கும்போது எது மோக்ஷம்னா, மனது செயல்பட்டால் துயரம், மனது செயல்படாமல் நிறுத்தி வைப்பதுதான் வாழ்க்கையின் லட்சியம். இது யார் கூறுவது? யோகிகளினுடைய கருத்து. இதை நாம் வேதாந்தத்தில் தவறு என்று கூறுகின்றோம். இனி நம்ம வேதாந்தத்தில் என்ன சொல்கின்றோம் என்று நாம் பார்க்க வேண்டும். அதை கௌடபாதர் சொல்ல போகின்றார். அது 32வது காரிகையில் சொல்ல போகின்றார். அங்கு நாம் பார்க்கலாம். இப்பொழுது 31வது காரிகையினுடைய சாரத்திற்கு வந்தால், இங்கு முதல் படியில் கௌடபாதர் சாமான்யமாக ஒரு கருத்தை சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? மனோதிருஷ்யம் இதம் துவைதம். இதம் துவைதம், இந்த இருமையானது மனோதிருஷ்யம், மனதினால்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த துவைதம்னா எந்த துவைதம்? யத்கிஞ்சித் சச்சராச்சரம். யத்கிஞ்சித், நகர்கின்ற இருமைகளும் மனதினால் பார்க்கப்படுகின்றது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கார். நம்ம மனதினால இந்த துவைதத்தை பார்த்துட்ருக்கோம். முதல்ல என்ன தோணும் நமக்கு? இந்த துவைதந்தான் துயரத்துக்கு காரணம்னு தோன்றும். ஆனால் அப்படி அல்ல. மனசக அமணிபாவே, மனமானது மனதற்ற தன்மையை அடைந்து விட்டால், மனோநாசக என்ற சொல்லுக்கு பதிலாக கௌடபாதர் இங்கு பயன்படுத்துகின்ற சொல் அமணிபாவக. அமணிபாவக என்றால் மனதற்ற தன்மை. அது யாருக்கு? மனசக. மனதிற்கு மனதற்ற தன்மை வரும்பொழுது துவைதம் நைவ உபலப்யதே, துவைதமானது பார்க்கப்படுவதில்லை, அனுபவிக்கப்படுவதில்லை. இப்போ இந்த காரிகை சாமான்யமான காரிகை. சாமான்யமான காரிகைனா என்ன என்றால், வெளி உலகத்திலிருந்து மனதுதான் துயரத்துக்கு காரணங்கிற அளவு நம்ம ட்ரேஸ் பண்ணி மனதை மனதற்ற நிலைக்கு கொண்டு வருவதுதான் நம்முடைய லட்சியம் என்று பொதுவாக சொல்கின்றார். நம்மளும் வேதாந்தத்தில் மனோநாசம் அமணிபாவகங்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதற்கு கொடுக்கிற பொருளில் தான் கருத்து வேறுபாடு வருகிறது. யோகி கொடுக்கிற பொருளுக்கும் நம்ம கொடுக்கிற பொருளுக்கும் வேறுபாடு வருகின்றது. நம்ம அறியாமல் இந்த யோகி சொல்கிறது தான் சரி அப்படின்னு தோணும். ஆனால் சற்று கவனித்து வேதாந்தத்தை புரிந்து கொண்டால் எப்படி அவர்கள் சொல்கிற கருத்தில் தவறு இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த காரிகையில் மனதினுடைய மனதற்ற தன்மையை அடைந்தால், மனதை நாசம் செய்துவிட்டால், அமணிபாவத்தை நாம் அடைந்தால், மனமானது இருமையை பார்க்காது, இருமையை அனுபவிக்காது. ஆகவே என்ன? மனதிற்கு துயரம் இல்லை.
காரணம் என்ன? இருமையினால் தான் துயரம் நமக்கு வருகின்றது என்று சாமான்யமாக கூறியுள்ளார். இனி அடுத்த காரிகையில்தான் விசேஷமாக அமணிபாவக கக என்ற லட்சணம் வருகின்றது. இப்போ 32வது காரிகை தான் முக்கியம். அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். யோகியும் என்ன சொல்கிறார்கள்? மனதை மனதற்ற தன்மை ஆக்க வேண்டும். அதற்கு அவர்கள் கொடுக்கின்ற லட்சணம், மனதில் எந்த எண்ணங்களும் வராத நிலையை மனதிற்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுது மனம் மனதற்ற தன்மையை அடைகிறது. எண்ணங்கள் வந்தாத்தேன துவைதத்தோட சம்பந்தம் வச்சு துயரம் வருகிறது. ஆகவே மனம் மனதற்ற தன்மையை அடைந்து விட்டால் அதுதான் மோக்ஷம். அதற்கு தியானம், சமாதி முதலிய பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். துவைதத்தை பார்த்துட்டோம், துவைதத்தை அனுபவிக்கின்றோம், அப்பொழுது நாம் பக்தர்களாக இருக்கின்றோம், பந்தப்படுகின்றோம். இது யோகிகளினுடைய கொள்கை. பிறகு அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? மனதினுடைய பிரைமரி நேச்சர், மனதினுடைய சொரூபமே துக்கம்தான், மனதினுடைய சுபாவமே துக்கம்தான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இனி நாம் நம்முடைய கருத்துக்கு வருகின்றோம். வேதாந்தத்தில் அமணிபாவக என்றால் என்ன, மனதற்ற தன்மை என்றால் என்ன, அதற்கு இப்பொழுது வருகின்றோம். இப்பொழுது எப்பொழுதெல்லாம் மனம் மனதற்ற தன்மை ஆகும் என்றால் கௌடபாதர் சொல்ல போகின்றார். முதல் நிலை சுஷுப்தி, ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் மனமாக இருக்காது, மனம் ஒடுங்கி இருக்கின்றது. ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் அமணிபாவத்தை அடைகின்றது. ஓரளவு மனோ நாசத்தை அடைகிறதுன்னு சொல்லலாம். நாசத்தை அடைகிறதுன்னு என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் அது மனமாக இல்லை. அதனால என்ன கிடைக்குதுன்னா ஆனந்தம் நமக்கு கிடைக்கின்றது. ஆனந்தம் கிடைக்கிறதுனால தான் யாருக்கு எவ்வளவு டைம் ஏதாவது கிடைச்சதுன்னா உடனே என்ன செய்ய முயற்சி செய்கிறார்கள்? ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறார்கள். காரணம் என்ன? யாருக்கும் தன்னுடைய மனசை வச்சுக்கிறதுக்கு தயாராக இல்லை. நம்மகிட்ட ரொம்ப வெயிட்டான பொருள் என்னன்னா நம்மளுடைய மனசு தான். அதை எடுத்து வைக்கிறதுக்கு காத்துட்ருக்கோம். இப்போ உறக்கத்தில் என்ன ஆகுது? மனம் நமக்கு ஒரு பழுவாக இல்லை, மனம் மனதற்ற நிலையை அடைகிறது. அது சுஷுப்தியில். இரண்டாவது யோகிகள் கூறுகின்ற சமாதியில். சமாதியிலும் மனது என்ன ஆகின்றது? எந்த விதமான விருத்தியும் இல்லாமல் அமைதியாக இருக்கின்றது. இதைத்தான் யோகிகள் லட்சியம், இதுதான் சாத்தியம், நாம் அடைய வேண்டியது என்று சொல்கிறார்கள். அவ்வளவு சுலபமாக அடைய முடியாதுன்னு சொல்கிறார்கள். என்ன பண்ணணும்னா மனசை செயல்படுத்தாமல் பண்ணணும். ஒரு விருத்தியும் மனதிற்குள் வரக்கூடாது. நம்ம முயற்சி பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? தியானத்தில் தான் எண்ணங்களினுடைய குவாலிட்டியும் குவான்டிட்டியும் அதிகமாகுது. குவாலிட்டி அதிகமாகிறது இல்லை, குவான்டிட்டி தியானத்தில் தான் அதிகமாகின்றது. காரணம் என்ன? மனதை என்ன வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா தான் அது எண்ணுகிறது. சரி, மனசு இப்படி செய்யுதே, விதவிதமான எண்ணங்களை மேற்கொள்ளுன்னு சொன்னால் எண்ணாமல் இருக்குமோன்னா அதுவும் கேட்கறதில்லை. மனசுக்கு தெரியுது இவன் எதை விரும்புகிறானோ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அப்படி அவர்கள் அதிக முயற்சியுடன் எந்த விதமான விருத்தியும் வராமல் ஒவ்வொரு விருத்தியும் வந்தால் அதை நிரோதம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இனி வேதாந்தத்தில் நம்ம என்ன சொல்கின்றோம் என்றால், முதல் கருத்து, இந்த பிரபஞ்சம் துக்கத்துக்கு நேரடியான காரணம் அல்ல. அது நம்ம சொல்கிற முதல் கருத்து. அது துக்கத்துக்கு காரணம் போல தெரியலாம், ஆனால் காரணம் அல்ல. காரணம் என்ன என்றால், ஜீவன் முக்தர்களும் இதே உலகத்தில் தான் இருக்கிறார்கள். ஜீவன் முக்தர்கள் வேற உலகத்துக்கு திடீர்னு போயிடுறதில்லை. ஜீவன் முக்தி அடைஞ்ச உடனே இந்த எர்த்தில் இருந்த வேற பிளானட்டுக்கெல்லாம் அவர்கள் செல்வதில்லை. இதே உலகத்தில் பக்தன் என்ன மான அபமான சுகதுக்கத்தை அனுபவிக்கிறானோ அதே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு தான் ஜீவன் முக்தர்களும் வாழ்கிறார்கள்.
ஆகவே முதல் கருத்து, இந்த பிரபஞ்சம் துக்கத்திற்கு காரணம் அல்ல. காரணம் போல தெரியலாம், ஆனால் காரணம் அல்ல. அது மட்டுமல்ல, இந்த உலகமே துக்க சொரூபம்னா உலகத்திலிருந்து என்னைக்குமே நம்ம சுகத்தை அனுபவிக்க கூடாது. அப்பப்போ இந்த உலகத்திலிருந்து சுகத்தை அனுபவிக்கிறோம் அல்லவா. ஆகவே பிரபஞ்சம் ந துக்க சொரூபம். இது யோகியை ஒத்துக்கிறான். பிறகு யோகி என்ன சொல்றான், நம்முடைய மனது தான் துக்க சொரூபம், மனதினுடைய பிரைமரி நேச்சர் துக்கம், அதனால மனசு இருக்கக்கூடாதுன்னு சொல்கின்றான். வேதாந்தத்தில் நம்ம சொல்றோம், இந்த உலகம் எப்படி துக்க சொரூபம் இல்லையோ அதே போல மனதும் துக்க சொரூபம் அல்ல. மனதும் துக்கத்திற்கு நேரடியான காரணம் அல்ல. இதுவும் நம்ம சொல்ற ஒரு முக்கியமான கருத்து. காரணம் என்ன? நம்முடைய மனம் துக்க சொரூபம் அல்ல. அதுக்கு முதல் காரணம், இந்த மனதிலேயே பல சமயங்களில் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கிறோம். எவ்வளவு நேரம் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். பிறகு மனது துக்க சொரூபம், துயரம்ங்கிறது மனதினுடைய தன்மையாக இருந்தால் அதற்குள்ள என்னைக்குமே நம்ம சுகத்தை அனுபவிக்க கூடாது. ஆனால் பல சமயங்களில் மகிழ்ச்சியை, இன்பத்தை மனதின் மூலமாக அனுபவிக்கிறோம். அதிலிருந்தே அது துக்க சொரூபம் அல்லன்னு தெரியுது. நெருப்பு உஷ்ணஸ்வரூபம், என்னைக்குமே நெருப்பிடம் உஷ்ணத்தை தான் அனுபவிப்போம். திடீர்னு குளிர்ச்சி, திடீர்னு உஷ்ணம்னு அல்ல. காரணம் என்ன? அது உஷ்ணஸ்வரூபம். அதுபோல மனம் துக்க சொரூபம் அல்ல. பிறகு இனியொரு காரணம், ஞானிகளுக்கும் ஜீவன் முக்தர்களுக்கும் அதே மனசு தொடர்கிறது. முக்தகன விடுதலை அடைந்தவன், ஜீவன்னா உயிரோடு இருப்பவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களுக்கும் உடலும் மனதும் இருக்கின்றது. இப்போ சாஸ்திரத்தில் சொல்கிற ஜீவன் முக்தர்கள் மனதுடன் ஜீவன் முக்தர்களாக இருக்கிறார்கள்ங்கிறதுலேருந்து என்ன தெரிகிறது? ஜீவன் முக்தர்களுக்கும் மனசு இருக்கு, ஆனால் அவர்கள் துயரத்தை அடைவதில்லை. ஆகவே என்ன கருத்து சொல்கிறோம்? மனம் துக்கத்திற்கான சாதனை அல்லது சொரூபம் அல்ல. பிறகு என்னதான் துக்கத்துக்கு காரணம்? ஒரு சமயம் மனசு துக்கத்தை அனுபவிக்கிறது, ஒரு சமயம் சுகத்தை அனுபவிக்கிறதே என்ற கேள்வி வரும் பொழுது நம்ம வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோம்? மனதினுடைய பிரைமரி நேச்சர் துக்கத்தை கொடுப்பதல்ல, மனதினுடைய செகண்டரி நேச்சர் தான் துக்கத்தை கொடுக்கின்றது. அது அபியாசத்தினால, பழக்கத்தினால நமக்கு அது துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், மனதில் இருக்கின்ற அஞ்ஞானம், மனதில் இருக்கின்ற அத்தியாசம் நமக்கு துயரத்தை கொடுக்கின்றது. மனமே துக்க சொரூபம் அல்ல, மனதில் இருக்கின்ற அஞ்ஞானத்தினாலும் அந்த அஞ்ஞானத்தினுடைய விளைவினாலும் நமக்கு என்ன ஏற்படுகின்றது? துயரம் என்பது ஏற்படுகின்றது. அப்போ துயரத்துக்கு காரணம் நம்ம எங்கே ட்ரேஸ் பண்ணுறோம்? பிரபஞ்சத்திலேயோ அல்லது மனதிடத்திலேயோ அல்ல, இந்த மனதிடம் இருக்கின்ற அஞ்ஞானம்தான் துயரத்திற்கு காரணம். அஞ்ஞானம் மட்டுமல்ல, அஞ்ஞானமும் அஞ்ஞானத்தினுடைய விளைவும். அஞ்ஞானத்தினுடைய விளைவு அத்தியாசம். இப்போ மனதில் இருக்கின்ற அஞ்ஞானமும் அஞ்ஞான காரியமும் துயரத்துக்கு காரணம்னா நம்ம என்ன செய்யணும்? மனதையே அழிக்கிறதா அல்லது மனதுக்குள் இருக்கின்ற அஞ்ஞானத்தையும் அந்த காரியத்தையும் அழிக்கணுமா? தலையில் ஏதோ ஒரு வலி வந்திருக்கு அல்லது கட்டி வந்திருக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறோம், அதனால தலைவலிக்குதுன்ட்டு போகிறோம். டாக்டருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த கட்டி மட்டும் பார்த்து எடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் தலையவே எடுத்து அனுப்பிச்சிடுறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போல் மனதுக்குள்ள ஒரு அஞ்ஞானமோ அத்தியாசமோ இருக்குது, அதனால துயரப்படுறோம்னா யோகிகள் என்ன சொல்கிறார்கள்? தலையை எடுக்கிறது போல உபாயத்தை சொல்கிறார்கள். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த அஞ்ஞானத்தை நீக்கிறதுக்கு. அஞ்ஞானம் இருக்கிற அந்த அதிஷ்டானத்தையே நீக்கிட்டா என்ன, இந்த மனசையே நீக்கிட்டா என்ன என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். நம்ம என்ன சொல்கிறோம்? மனதை அழிக்க வேண்டாம்,
மனதிற்குள் இருக்கின்ற அஞ்ஞானத்தையும் அஞ்ஞான காரியத்தையும் அழிச்சா போதும். சரி, மனதில் இருக்கிற அஞ்ஞானமும் அஞ்ஞான காரியமும் எவ்வளோ நாளாக இருக்குன்னா, இந்த அஞ்ஞானம் அனாதியாக இருக்கு. இச்சா துவேஷ சமுத்தேன துவந்துவமோகேன பாரத. இந்த துவந்துவமோகம்ங்கிறது ஜென்மத்திலிருந்தே நமக்கு இருக்கு. விருப்பு வெறுப்புங்கிற துவந்துவமோகம் நமக்கு பிறப்பிலிருந்தே இருக்கின்றது. ஆகவே நம்ம மனதை ஆரம்ப காலத்திலிருந்தே எப்படி பார்த்துருக்கோம், இந்த அஞ்ஞானமும் அஞ்ஞான காரியமான ராகத்வேஷத்தோடையே பார்த்திருக்கிறதுனால இந்த ஒரு தவறு செய்யறதுக்கு எளிமையான வாய்ப்பு இருக்கு. என்ன தவறுனா, மனதே துக்கஸ்வரூபம்ங்கிற கன்க்ளூஷனுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன, நம்ம பிறந்ததிலிருந்து மனசு நமக்கு பந்தப்படுத்துவதாகவே தான் பார்த்துருக்கோம். ஒரு காலத்தில் மனசு நம்ம பந்தப்படுத்தாம ஒரு காலத்தில் பந்தப்படுத்துறத பார்த்துருந்தோம்னா தெளிவாக தெரிஞ்சிருப்போம். ஆனால் பிறப்பிலிருந்தே அது இருக்கின்றது. அதாவது 9 மாதத்தில் அகங்காரம் வளருகின்றது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு 9 மாதத்தில் அகங்காரம் வந்துடுதான். 11 மாதம் ஆன ஒரு குழந்தையினுடைய செயலை ஒரு அம்மா என்னிடத்தில் கூறினார்கள். அதாவது ஒரு அம்மா கிளாஸுக்கு வந்துட்டு இருப்பவர்கள், அவர்களுடைய பேரனை அவங்க தான் பார்த்துட்ருக்கார்கள். ஒரு நாள் அந்த 11 மாதமுடைய பேரனோடு எங்கேயோ சென்றார்கள். பிறகு அந்த பேரனை தன்னுடைய மகளிடம் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த குழந்தை ஆறிட்டுருக்கு, தன்னுடைய தாயின் இடத்துல சௌகரியமாக இருக்குது. பிறகு இந்த அம்மா வேறொரு குழந்தையை எடுத்து வச்சாங்களாம். உடனே இந்த 11 மாத குழந்தை அழுக ஆரம்பிச்சிடுதான். ஒரே ரகளையாம். காரணம் என்ன, நான் இருக்கிற இடத்துல வேறொரு ஆள் வந்தாச்சு. பொறாமை எப்போ ஆரம்பிக்குது, 11 மாதத்துலேயே பொறாமை ஆரம்பிச்சாச்சு. பிறகு வேறொரு குழந்தையை எடுத்து கொடுத்ததற்கு அப்புறம்தான் இந்த குழந்தை அமைதியாச்சான், முகம் மாறியாச்சான். 11 மாதம். அப்படி நம்ம எப்போ இந்த பொறாமையெல்லாம் ஆரம்பித்தோம்னா, பிறக்கும்போதே அப்படிப்பட்ட மனசோடு தான் பிறந்திருக்கோம், அப்படிப்பட்ட மனசோடு தான் இருந்துகிட்ருக்கோம். அதனால் நேச்சுரலாக என்ன மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மனசே நமக்கு துக்கஸ்வரூபம். ஆனால் இந்த மனசு துக்கஸ்வரூபம் அல்ல, மனதுக்குள் இருக்கின்ற ஆத்ம அஞ்ஞானமும் அதனுடைய விளைவான அத்தியாசமும். இப்போ நம்ம வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோம், இந்த பிரபஞ்சம் இருக்குது, நம்ம பார்க்குற இந்த பிரபஞ்சத்தை திருஷ்யம் அப்படின்னு சொல்கிறோம். திருஷ்யம்னு என்ன, நம்மால் பார்க்கப்படுற இந்த உலகம். இந்த மனது இந்த உலகத்தை எத்தனையோ பொருள்களை பார்க்குது. நம்ம காலையில் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம்னா எத்தனையோ பொருள்கள் மனசு பார்க்குது. எந்த பொருளும் நம்மைய பந்தப்படுத்துவதில்லை. பிறகு எந்த பொருள் நம்மைய பந்தப்படுத்துதுன்னா, எந்த திருஷ்யமும் நம்மைய பந்தப்படுத்தாது. பிறகு சில திருஷ்யங்கள், திருஷ்யம்னா பார்க்கப்படுவது, நம்ம மனசு என்ன செய்கிறது, அந்த திருஷ்யத்தை விஷயமாக கன்வெர்ட் பண்ணிடுது. திருஷ்யத்தில் விஷயத்துவத்தை மனசு ஏற்றி வைக்கிறது. விஷயம்னா என்ன, நான் அதை அனுபவிக்க வேண்டும் என்று அது எனக்கு ஆப்ஜெக்ட் ஆஃப் பர்செப்ஷன். திருஷ்யம்னாலும் பார்க்கப்படுவது. விஷயம்னா என்ன, என்னோட ஒரு சம்பந்தம், அதை நான் விரும்பலை, அதை எனக்கு வேண்டும் என்று அது விஷயமாக மாறி விடுகிறது. அப்போ இப்போ என்ன சொல்கிறோம், திருஷ்யம்ங்கிற ஜெகத்தில் விஷயங்கிறது மனசு பார்த்து விட்டால் நமக்கு அந்த விஷயத்தோட சம்பந்தம் வந்துடும். இப்போ ஒரு பொருள் நமக்கு விருப்பமாக இருக்குது, வீட்டுக்கு வரும் பொழுது எத்தனையோ திருஷ்யங்கள் இருந்தது, எந்த திருஷ்யமும் வீட்டுக்குள்ளே வந்தால் நம்ம தொந்தரவு பண்ணியிருக்காது. எவைகளை விஷயமாக கன்வெர்ட் பண்ணிட்டு வந்தோமோ அது வீட்டில் சும்மா இருக்கிற விடுமா, அது எனக்கு ஓணும். விஷயம்னா நம்மோட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சம்பந்தத்தை அடைந்து விடுகிறது. பிறகு அது சத்தியமாக வேற இருக்கு, அது பொய் அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு அதில் பற்று வருமோ, வராது. ஆகவே இந்த திருஷ்யமான உலகத்தில் நம்ம மனசு என்ன பண்ணிகிட்ருக்கு, சத்தியத்துவத்தையும் விஷயத்துவத்தையும் செய்து கொண்டே இருக்கின்றது. ஏதாவது பொருளை தன்னோட சம்பந்தப்படுத்தி கொள்கிறது.
பிறகு அதனுடைய இருப்பு அது சத்தியம் அப்படிங்கிற பாவனையில் பார்த்துட்டு இருக்கு. இப்போ எது நமக்கு துயரத்தை கொடுக்குதுன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த திருஷ்யமும் நம்மைய பந்தப்படுத்தாது. நம்ம எத்தனையோ பொருளை பார்க்கிறோம், அது நம்மைய பந்தப்படுத்தலை. இந்த மனம் எதை விஷயமாக பார்த்துதோ, திருஷ்யத்தை விஷயமாக கன்வெர்ட் பண்ணுதோ, அந்த பொருள் தான் நம்ம மனதில் சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மனோநாசம் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு, மனது இந்த உலகத்தை எல்லா பொருளையும் திருஷ்யமாகவே வச்சிருந்ததுன்னு சொன்னால், விஷயமாக எந்த பொருளையும் கன்வெர்ட் பண்ணலின்னு வச்சுக்குவோமே, அப்போ என்ன ஆகும்னா மனது நாசத்தை அடைந்ததற்கு சமமாகிறது. காரணம் என்ன, இந்த மனம் எந்த பொருளையும் தன்னோடு சம்பந்தப்படுத்தி கொள்ளவில்லை, எல்லாத்தையுமே ஒரு திருஷ்யமாக இருக்கு. இப்போ அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, பக்கத்து வீட்டு குழந்தை ஃபெயில் ஆகியிருக்கான்னு வச்சுக்குவோமே, அது ஒரு திருஷ்யம், ஜஸ்ட் இட் இஸ் அ மேட்டர், அது ஒரு நியூஸ். நம்ம வீட்டில் அது நடந்திருந்ததுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம். அப்படி நம்மோடு ஒரு இப்போ மனோநாசம்னு வேதாந்தத்தில் நம்ம சொல்கிறது, இந்த மனத்தில் இருக்கிற அஞ்ஞானமும் அஞ்ஞான காரியத்தினுடைய நாசம். அதனுடைய விளைவு என்னன்னா, பார்க்கிறதெல்லாம் வெறும் திருஷ்யமாக இருக்குது, எதுவுமே விஷயமாக இல்லை. மனோநாசம் இஸ் ஈக்குவல் டு மனதில் இருக்கின்ற அஞ்ஞான காரிய நாசம். அப்பொழுது ஒரு சந்தேகம் வரலாம், மனசில் இருக்கின்ற அஞ்ஞானத்தையும் அஞ்ஞான காரிய நாசத்தையும் நம்ம செஞ்சுட்டு ஏன் மனதையே நாசம் பண்ணுறோம்னு சொல்கிறோம்? மனோ அஞ்ஞான நாசம் அல்லது அஞ்ஞான காரிய நாசம்னு தானே சொல்லணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். உண்மையிலேயே நம்ம மனதில் இருக்கின்ற அஞ்ஞான நாசம்னு தான் சொல்லணும். பிறகு ஏன் மனோநாசம் என்று சொல்கிறோம் என்றால், விதை இருக்கு, விதையினுடைய முக்கியமான செயல் என்ன? அது மரத்தை கொடுக்கணும். பூமியில் விதைச்சா அந்த விதையானது மரமாக வரணும். நம்ம நெருப்பில் ரோஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்குவோமே, அதற்கு பிறகு விதை நாசம் அடைந்ததுன்னு சொல்கிறதுல தவறு இருக்கா? இன்னும் தவறு கிடையாது. காரணம், சாதாரணமாக அந்த விதை என்ன செய்யணுமோ அது செய்கின்ற சக்தியை அது இழந்து விட்டது. ஆனால் விதையை போல அது செயல்படுகிறது, தோன்றிக் கொண்டிருக்கிறது. அப்படி சாதாரணமாக நம்ம மனசு நம்ம பந்தப்படுத்திட்டு இருக்கும். சாதாரணமாக என்ன, பிறந்ததிலிருந்து நம்ம பந்தப்படுத்திட்டு இருக்கோம். பந்தப்படுத்துகிற தன்மை மனதிலிருந்து போன உடனே மனதே போனதற்கு சமமாகிறது. காரணம் என்ன, மனதினுடைய சாதாரண செயல் நம்ம பந்தப்படுத்துறது. அதனால தான் மனதை மறக்கிறதுக்குத்தான விதவிதமான உபாயங்கள் இருக்குது. வேதாந்தத்துக்குள்ளே வர்றதும் மனதை மறக்கிறதுக்கு, ஸ்பிரிச்சுவல்லி இனியொரு ஸ்பிரிட் இருக்குது. அந்த ஸ்பிரிட்டு எதுக்குன்னா மனசை மறக்கிறதுக்கு. இப்படி எல்லா சாதனை எதற்குனா, இந்த மனம் எனக்கு பழுவாக இருக்கின்றது, அதைய மறக்கிறதுக்கு தான். காரணம் என்ன, மனது துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த துக்கத்தை கொடுக்காம அலங்காரமாக மனசு நமக்கு மாறும் பொழுது அது மனம் என்ற தன்மையை இழந்து விடுகிறது. ஒரு பொருள் அவ்விதமே காட்சி கொடுத்து அதனுடைய தன்மையை இழந்து விட்டால் அந்த பொருளே இழந்தது என்ற வழக்கு நம்மிடம் இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் மனோநாசம் என்பது மனதினுடைய செயலில் நாசம் கிடையாது, விருத்தியில் நாசம் கிடையாது. பிறகு நம்ம வர்ற எண்ணங்கள் நம்மை துயரப்படுத்துவதில்லை. இதை இனி ஒரு கோணத்தில் சொன்னால் நமக்கு புரியும். இப்போ யோகி ஏன் சித்தத்தில் இருக்கின்ற விருத்தியை நிரோதம் பண்ணணும்னு சொல்கிறான், மனதில் வர்ற எண்ணத்தை நிரோதம் பண்ணணும்னு சொல்கிறான். அதற்கு காரணம் என்னவென்றால், இப்போ நமக்கு இந்த நேரத்தில் ஒரு விருத்தி வருது, ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்துக்கு பின்னாடி இரண்டாவது எண்ணம் வருது. அந்த இரண்டாவது எண்ணம் என்ன வருதுன்னு சொன்னால் முதல் எண்ணத்துக்கு விரோதமாக இருக்குது.
முதல்ல குரோத விருத்தி வருது, ஒருத்தனை பார்த்த உடனே அடிக்கலாங்கிற புத்தி வருது. அந்த எண்ணம் நமக்கு துயரத்தை கொடுக்காது. ஒரே ஒரு தாட்டு மட்டும் இருந்தால் துயரத்தை கொடுக்காது. அடுத்த எண்ணம் என்ன வருது, நான் ஏன் இப்படி நினச்சேன், ஒருவனை திட்டலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் நமக்கு துயரத்தை கொடுக்காது. இரண்டாவது ஒரு எண்ணம் இந்த எண்ணம் எனக்கு ஏன் வந்தது. அப்போ நம்ம மனதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு விருத்திக்குள்ளேயும் விரோதம் இருக்குது. முதல் விருத்திக்கும் ரெண்டாவது விருத்திக்கும் விரோதம் இருக்குது. அதனால தான் யோகி சொல்கிறான் நான் நிரோதம் பண்ணணும்னு சொல்கிறான். இவன் நிரோதம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு காரணம் இவனுடைய விருத்திக்குள்ளே இருக்கிற விரோதம். விரோதம்னா என்ன, ஃபஸ்ட்டு தாட் செகண்ட் தாட் வருது, செகண்டு தாட் ஃபஸ்ட்டு தாட்டை ஒத்துக்க மாட்டேங்குது. பொறாமைங்கிற ஒரு எண்ணம் வருது, உடனே இனியொரு எண்ணம் நான் ஏன் இதை நினச்சேன். இப்படி நம்ம எண்ணங்களுக்குள்ளேயே விரோதம் இருக்கிறதுனால தான் நமக்குள்ள போராட்டமும் துக்கமும் வருது. அதனால் அவன் நிரோதம் பண்ணணும்னு சொல்கிறான். நம்ம வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோம், இந்த விரோதத்தை நீ நீக்கிறேன். ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போடணும்னு அவன் சொல்கிறான். நம்ம சமாதானம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் நம்ம கற்பனை பண்ணுறோம், நமக்கு முதல் எண்ணம் வருது, ரெண்டாவது எண்ணம் முதல் எண்ணத்துக்கு விரோதி இல்லை, மூணாவது எண்ணம் ரெண்டாவது எண்ணம் முதல் எண்ணத்துக்கு விரோதி இல்லை. அப்படி ஒவ்வொரு எண்ணங்களுக்குள்ள விரோதமே இல்லை என்றால் அந்த மனம் நமக்கு துக்கத்துக்கு காரணமா சுகத்துக்கு காரணமா? வேதாந்தத்தில் சொல்கிறோம், நம்ம அடைய வேண்டித்தது விருத்திகளுக்குள்ள விரோதம் வராத ஒரு நிலை. அப்படி விரோதம் வரக்கூடாதுன்னு என்ன, அதுக்கு என்ன காரணம்? அதுதான் நம்ம இங்கே கௌடபாதர் சொல்கிறார். இந்த காரணத்தினால மனதிற்கு இப்படி ஒரு தன்மை வந்தால் அது மனதினுடைய மனதற்ற தன்மை. இப்போ யோகி சொல்கிற காரணம் வேற, அவனுடைய சாத்தியம் வேற, நம்ம சொல்கிற காரணம் வேற, அதனுடைய காரியம் நமக்கு வேறு. இப்போ மனோநாசம் என்பது நம்ம மனதிற்குள்ளேயே போராட்டம் இல்லை, விருத்திகள் இருக்கின்றது, மனம் செயல்படுகின்றது. ஆனால் எந்த விருத்தியும் எனக்கு அபூர்ணத்துவத்தையும் துயரத்தையும் கொடுப்பதில்லை. ஒரு நிறைவின்மையை எந்த எண்ணமும் எனக்கு கொடுப்பதில்லை. கிமகம் சாதுனா கரவம் கிமகம் பாபமகரவம், நான் ஏன் இதை செய்யல, நான் ஏன் இதை செய்தேன், இப்படிப்பட்ட தாப விருத்திகள் வருவதில்லை. அந்த விருத்திக்கு நிஜமாலுமே நாசம் ஏற்படுகிறது. சம்சாரத்தை கொடுக்கிற விருத்தி இருக்குது, ஆனால் சம்சாரம் வரலின்னு அர்த்தம் கிடையாது. சம்சாரத்தை கொடுக்கிற விருத்திகளுக்கு நாசம் ஏற்படுகிறது. ஆனால் விவகாரத்தில் இருக்கிற விருத்திகளுக்கும் மனதினுடைய செயலுக்கும் நாசம் ஏற்படுவதில்லை. அதனால் நம்ம சொல்கிற ஜீவன் முக்தி என்பது சாதாரணமாக இருந்துட்டு இருப்போம். இந்த சாதாரணமாக இருக்கிறதா ரொம்ப அசாதாரணம். நம்ம அசாதாரணமாகவே இருந்துட்டு நேச்சுரலாக இருக்கிறது தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ரிலாக்ஸ்டாக இருப்போமான்னா அதுதான் ரொம்ப கஷ்டம். அப்படி சாதாரணமாக மனது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால தான் விதவிதமாக சொல்லுவார்கள், நீ மோட்சத்தை அடைஞ்சிட்டையே என்ன பண்ணிகிட்ருக்கன்னா, அந்த முக்தன் சொன்னால் நான் நடக்கும்போது நடக்கிறேன், சாப்பிடும்போது சாப்பிட்றேன், தூங்கும்போது தூங்குறேன், இதுதான் பண்ணுறேன்னா. இது நாங்களும் பண்ணுறோமேன்னா கிடையாது. நீங்கள் நடக்கும்போது நடக்கலை, சாப்பிடும்போது சாப்பிடலை, பேசிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கல, கிளாஸ் கேட்கும்போது கிளாஸ் கேட்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை செய்யும்போது அதுக்கு அடுத்தது என்ன செய்யலாம் அல்லது என்ன செஞ்சோம், இங்கேயே போயிட்டுருக்கோம். அதை செய்யும்போது நம்ம அதை செய்யறதில்லை. மோட்சங்கிறது அதை செய்யும்போது அதை செய்யறது. காரணம் என்ன? இவனுக்கு விருத்திகளுக்குள்ள போராட்டமே கிடையாது. அப்படி மனோநாசம் என்பது சம்சாரத்தை கொடுக்கிற விருத்தி நாசம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பேர்த்துக்கு இந்த நாசம்ங்கிற வார்த்தையில் அவ்வளோ அட்டாச்மெண்ட் வந்தாச்சு. சொல்லி சொல்லி நாசமாக போ நாசமாக போன்னு சொல்லி, அல்லது அந்த வார்த்தைகளை கேட்டு நாசங்கிறத சொல்லித்தான் ஆகணும்னு நமக்கு ரொம்ப ஆசை இருந்தால் சம்சாரத்தை கொடுக்கிற விருத்தியினுடைய நாசம், அல்லது இந்த உலகத்தில் எதுவுமே விஷயமில்லை, எதுவுமே எனக்கு சம்பந்தமில்லை, அதை சொல்ல போகிறார் கௌடபாதரே. இந்த ஞானத்துக்கு அஸ்பர்ஷ யோகம்னு சொல்ல போகின்றார். ஏதோடும் சம்பந்தமற்ற நிலை, இதுதான் மனோநாசம்.
இனி அடுத்த கருத்து, இந்த மனோநாசத்துக்கு காரணம் என்ன? எதன் மூலமா மனதுக்கு இப்படி ஒரு தன்மை வருகின்றது? சம்சாரத்தை கொடுக்காத மனம் வருவதற்கு என்ன காரணம் என்றால் ரொம்ப சுலபம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மனதில் இருக்கின்ற அஞ்ஞானமும் அஞ்ஞானத்தினுடைய விளைவுதான் காரணம்னு பார்த்தோம். ஆகவே அஞ்ஞானத்தை நீக்கணும். அஞ்ஞானத்தை நீக்கிறதுக்கு என்ன உபாயம்னா, இந்த அறையில் இருள் இருக்கு, இந்த இருளை நீக்கிறதுக்கு என்ன உபாயம்? எவ்வளவு உபாயம்னா ஒரே ஒரு உபாயம்தான் இருக்கு. இருளை நீக்கிறதுக்கு வெளிச்சத்தை தான் கொண்டு வரணும். அந்த வெளிச்சத்தை நீங்கள் எப்படி வேணாலும் கொண்டு வரலாம், ஆனால் வெளிச்சத்தை கொண்டு வர்றதை தவிர வேறு உபாயம் இல்லை. அதே போல ஞானம்ங்கிறது தான் அஞ்ஞானத்தை நீக்க முடியும். ஆகவே ஞானம்ங்கிற உபாயத்தினால மனதில் இருக்கின்ற அஞ்ஞானமும் அஞ்ஞான காரியமும் நீக்கப்பட வேண்டும். இனி அடுத்த கேள்வி, என்ன ஞானம்? ஞானத்தினால மனதில் இருக்கிற அஞ்ஞானத்தை நீக்கியாச்சு. என்ன ஞானம்? கௌடபாதர் சொல்றார், ஆத்ம சத்திய அனுபோதேன. ஆத்மாதான் சத்தியம் என்கின்ற ஞானத்தினால். இங்கே உபாயத்தை சொல்றார். மனோநாசத்திற்கான உபாயம் ஆத்ம சத்திய அனுபோதேன உபாயேன. ஆத்மாதான் சத்தியம் என்ற ஆத்ம ஞானத்தினால். இப்போ இது உபாயம். ஆத்ம ஞானத்தினால் ஆத்ம அஞ்ஞானத்தினுடைய நாசம் ஏற்படுகிறது. பிறகு என்ன ஏற்படுகிறது? ந சங்கல்பயதே யதா. எப்பொழுது மனது சங்கல்பத்தை மேற்கொள்வதில்லையோ. இங்கு ந சங்கல்பயதே என்றால் சம்சார விருத்திகள் எப்பொழுது இல்லையோ, அபூர்ணத்துவ விருத்திகள் எப்பொழுது இல்லையோ, ஆத்மாவை தெரியாததுனால என்னென்ன விருத்திகள் வருமோ அந்த விருத்திகள் அப்பொழுது இல்லை. ஆத்மாவை தெரியாததுனால என்ன விருத்தி வரும்னா அனாத்மாவை ஆத்மாங்கிற விருத்தி வரும். இப்போ ஆத்மாவை தெரியல, உடனே என்ன ஆகிருது? அனாத்மாவான ஏதோ ஒரு பஞ்ச கோஷத்தை எடுத்துட்டு அகங்கிற புத்தி நமக்கு வரும். அப்படி எப்படி வருவதில்லையோ, அதாவது அஞ்ஞான காரியமும் எப்பொழுது இல்லையோ. இப்போ ஆத்ம சத்திய அனுபோதேனேங்கிற வார்த்தையில் உபாயத்தை சொல்றார். ஆத்ம ஞானத்தின் துணை கொண்டு எப்பொழுது அஞ்ஞானம் நீங்கியவுடன் அஞ்ஞான காரியமான சம்சாரமானது இல்லையோ, ததா அமனஸ்தாம் யாதி. அப்பொழுது மனம் மனதற்ற தன்மையை அடைகிறது. அமனஸ்தாம் என்றால் மனதற்ற தன்மை. அப்பொழுது மனம் மனதற்ற தன்மையை அடைகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான காரிகை. இங்கு எது அமணிபாவக, அதற்கு என்ன காரணம்? மனதற்ற தன்மை என்பது என்ன? அந்த மனதற்ற தன்மையை அடைகிறதுக்கு என்ன உபாயம்? இந்த இரண்டையும் தெளிவாக கூறியுள்ளார். மனதற்ற தன்மையை அடைகிறதுக்கு உபாயம் ஞானம். யோகமெல்லாம் என்னன்னா, அப்போ யோகமே வேண்டாமா, அஷ்டாங்க யோகத்தை மூடி வச்சிடலாமான்னா, யோகம் இந்த ஞான உற்பத்திக்காக. ஞான உற்பத்திக்காகன்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரத்திலிருந்து அந்த சப்தத்தை கேட்கும் பொழுது அந்த சப்தத்தை கேட்டால் ஞானம் வர்றதுக்கு அந்த கரணத்துக்கு யோக்கியதா வேணும். அதற்காக யோகம். இப்போ யோகம் ஞானத்துக்கு 2 படிக்கு கீழே இருக்கு. ஞானமும் எப்படி வரும்? பிரமாணத்தின் மூலமாக ஞானம் வரணும். பிரமாணத்தை நம்ம கையாளும் பொழுது ஞானம்னு தோன்றணும்னா பிரமாதாவிடம் இருக்கின்ற அந்த கரணத்து தயாராக இருக்கணும். அதற்கு யோகம். ஆனால் மற்றவர்கள் இந்த யோகத்தை எதற்கு சொல்கிறார்கள்னா, மனதில் எண்ணமே வரக்கூடாது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? யோகிகள் எதற்கு பயந்துக்கிறாங்கன்னா, அவங்களுடைய எண்ணத்துக்கே அவர்கள் பயம் கொள்கிறார்கள். வேற ஏதாவது வெளியிருக்கிற பொருளுக்கு பயந்துட்டோம்னா அங்கிருந்து ஓடிடலாம். நம்ம மனசுக்கே பயந்துட்டு ரிஷிகேஷுக்கு ஓடணும்னு வச்சுக்கோமே, இங்கே யார் கூட வருவா? நம்ம மனசும் சேர்ந்து வரும். இப்போ நம்ம மனதை கண்டே நம்ம பயந்துட்டோம்.
ஒவ்வொரு விருத்தி வந்தால் நமக்கு பயம் வருதுன்னு வச்சுக்கோமே, பிறகு நமக்கு எப்படி மோட்சம்? ஆகவே நம்ம மனதை கண்டு நம்ம பயந்துக்கிறது யோகிகள். வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தை கண்டு உனக்கு பயம் இல்லை, அபயம் வை ஜனக பிராப்தோசினா. காரணம் என்ன? உன் மனதை கண்டும் உனக்கு பயம் இல்லை. சில பேர் அவங்களுடைய சொப்பனத்தை கண்டே பயந்து கொள்வார்கள். நம்ம தான் உருவாக்கி கனவு கண்டிருக்கோம், அதை கண்டு நமக்கே பயம். ஏதோ எருமை வந்தது ஒரு பயம். காரணம் என்னென்னா, எப்போ மரணம் வருமோ அது ஏதோ கனெக்ட் பண்ணி வச்சுருக்கார்கள். அப்படி இவர்கள் தான் அந்த எருமையை உருவாக்கியுள்ளார்கள். இவர் தான் அந்த எருமை கனவில். பிறகு அதை கண்டு இவரே பயம். அதையும் சொல்ல போகிறார். அபயே பயதர்ஷினக, அதையும் கௌடபாதர் சொல்ல போகின்றார். அப்படி இந்த யோகிகள் தன்னுடைய மனதை கண்டே பயந்துட்டு என்ன சொல்கிறார்? இந்த மனதற்ற நிலையாக மாற்றணும். நம்ம என்ன சொல்கிறோம்? மனது இருக்கட்டும், அதுவும் ஒரு திருஷ்யம்தான், அதை கண்டு நமக்கு பயம் இல்லை. காரணம் என்ன? அந்த மனது துயரத்தினுடைய சுரூபம் அல்ல, அதற்குள் இருக்கிற அஜ்ஞானமும் அஜ்ஞானத்தினுடைய காரியம். இப்போ அஜ்ஞானம்னா ஆத்ம அஜ்ஞானம், அஜ்ஞான காரியம் என்றால் அத்தியாசம். அனாத்மாவை ஆத்மான்னு நினைக்கிறது. அதனுடைய விளைவுனால தான் நாம் துயரப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இது தொடர்ந்து பிறந்ததிலிருந்து வந்ததுனால மனதினுடைய சுபாவமே சம்சாரமாக தெரிகிறது. இது சென்றவுடன் நமக்கு ஒரு புதிய மனசு வருகிறது, இதுவரைக்கும் இல்லாத மனசு வருகின்றது. அந்த மனது நமக்கு ஒரு அலங்காரமே தவிர ஒரு எக்ஸ்ட்ரா மாலையை போல, அந்த மனசே ஒரு லக்ஸுரி மாதிரி. பிறகு அந்த மனது துயரத்துக்கு காரணம் அல்ல. இதுதான் நம்முடைய அமணிபாவம். மற்றவர்களுடைய அமணிபாவத்தில் ஞானம் வராது, வெறும் நிரோதம் வரும். பிறகு இனியொரு கருத்து முக்கியம். நிரோதத்துக்கு காரணம் அவங்க விருத்திக்குள்ள வர்ற விரோதம். ஒரு விருத்தி இனியொரு விருத்தியை ஏற்றுக்கொள்வதில்லை. நம்மளதில் டோட்டல் அக்செப்டன்ஸ். நம்ம மனசில் எவ்வளவு விருத்திகள் வந்தாலும் அந்த விருத்திக்குள்ள விரோதம் இல்லை. விரோதம் இல்லாத போது நிரோதமும் வேண்டாம். பிறகு இந்த உலகத்தை பார்க்கறது போல நம்ம மனசையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்க்குறோம். அந்த நிகழ்ச்சிகள்னால நம்ம பாதிக்கப்படுறதில்லை. காரணம் என்ன? அது ஏதோ வேடிக்கை பார்க்குற நிகழ்ச்சி. அதே போல் நம்ம மனசே திருஷ்யமாகணும். நம்ம மனசில் வேடிக்கை பார்க்குறோம், எத்தனையோ போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு குரங்கை பார்த்தா எவ்வளவோ சேஷ்டை பண்ணிகிட்ருக்கு, நம்ம அதனால் கோபப்படுறோமா? அது அதனுடைய சுபாவம். அதே போல் நம்ம மனசை பார்த்து என்ன சொல்லணும்? நீங்கள் ஏதோ சேஷ்டை பண்ணிட்டுரு. காரணம் என்ன? நான் இந்த மனதிலிருந்து வேறுபட்டவன். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, இந்த மனசு திருஷ்யமாக அல்ல, திருக்குனுடைய சுரூபமாக இருக்குது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒருவர் கண்ணாடி போட்டுட்ருக்கார். அவரிடம் ஒரு புஸ்தகத்தை காட்டி நான் கேட்கின்றேன், உங்கள் கண்ணில் மூலமாக முதலில் எதை பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? புஸ்தகத்தை தான் பார்க்குறேன்னு சொல்லுவார். என்னுடைய கேள்வி என்ன? உங்கள் கண்ணில் முதல்ல எதை பார்க்குறீங்கன்னா அவர் எதை சொல்லணும்? ஸ்பெக்ஸை தான் பார்க்குறேன்னு சொல்லணும். கண்ணில் முதல்ல கண்ணாடியை தானே பார்க்குறோம், அதற்கப்புறம் தானே உலகத்தை பார்க்குறோம். ஆனால் இந்த கண்ணாடியை போட்டு போட்டு சில பேர் தூங்க போகும்போது கண்ணாடி போட்டு போய் தூங்குவார்கள். அவ்வளோ தூரம் சுரூபம் ஆயிரும். இந்த கண்ணாடி என்ன ஆகுது? திருஷ்யமாக தெரியாமல் திருக்காக தெரிஞ்சிட்ருக்கு. அது ஒரே ஒரு நாள் தான் திருஷ்யமாக இருக்குது. அதை போட்டு செக் பண்ணும்போது ஒழுங்காக தெரியுதாங்கிற நேரத்தில் தான் திருஷ்யம். மீதி நேரமெல்லாம் அது கரணமாக இல்லாமல் கர்த்தாவாக மாறிடுது. இப்போ நம்ம மனசும் அதே போல தான். மனசு வழியாக உலகத்தை பார்த்து பார்த்து இந்த உலகம் பார்க்கப்படுவது மனது பார்ப்பவனுடைய சுரூபமாக மாறிடுது. வேதாந்தத்தில் என்ன பண்ணுறோம்? இந்த மனதும் திருஷ்யமாக்கணும். இந்த உலகம் திருஷ்யம் போல மனதும் திருஷ்யமாகின்றது. அப்பொழுது யாருன்னா திருக் வேற, திருஷ்யம் இந்த மனம். பிறகு இந்த மனதில் அஜ்ஞானமும் அஜ்ஞான காரியமும் இல்லாததுனால இந்த உலகத்தில் எத்தனையோ பொருளை பார்க்கிறோம். அப்படி பார்க்கப்படுற பொருளில் நம்ம மனசும் ஒரு பொருள் ஆகின்றது. இந்த மனதை போய் நம்ம எதுக்கு நிரோதம் பண்ணணும்? இந்த மனதை போய் நம்ம எதற்கு அழிக்கணும்?
இந்த மனதை நம்ம நிரோதம் பண்ணணுங்கிற எண்ணமே அகம் மனகங்கிற புத்தியில் வந்ததுனால தான். நான் மனது அப்படிங்கிற இந்த மனோமய கோஷத்தில் அகங்கிற புத்தி இருக்கிறதுனால தான் இந்த மனதை நிரோதம் பண்ணணும், மனதை மனதற்ற நிலை ஆக்கணுங்கிற புத்தி வருகின்றது. அகம் ஆத்மாங்கிற புத்தி இருந்தால் இந்த மனம் நமக்கு ஒரு திருஷ்யம். ஆகவே இந்த காரிகையில் கடைசியில் என்ன சொல்றார், கிராஹ்ய அபாவே தத் அக்ரஹம். கிராஹ்ய அபாவே, விஷயமாக பொருள் ஒன்றும் இல்லை, பார்க்கிறதுக்கு பொருள் இல்லாததுனால தது அக்ரஹம், பார்ப்பவனும் இல்லை. விஷயமாக பார்க்கிறதுக்கு பொருள் இல்லாததுனால இவன் பார்ப்பவனும் இல்லை. பிறகு என்னன்னா, ஜீவன் முக்தன் தான் இந்த உலகத்தையே டிவி போல பார்த்துட்ருக்கான். நமக்கு ஒரு டிவி தேவைப்படுது வேடிக்கை பார்க்கறதுக்கு. ஜீவன் முக்தனுக்கு இந்த உலகமே டிவி தான், தன்னுடைய மனசும் ஒரு விதமான டெலிவிஷன் தான். அதனால் இது 24 hours சேனல். மற்றதெல்லாம் அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகும், இது அப்படி கிடையாது. காரணம் என்ன, இவன் திருக் பிரபஞ்சம், இவனுடைய மனது எல்லாம் திருஷ்யம். ஆகவே வேதாந்தத்தில் சொல்கின்ற அமணி பாவக என்பது மனது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஞானத்தினால் துக்கத்தை கொடுக்கின்ற மனம் துயரத்தை கொடுப்பதில்லை. அப்பொழுது மனம் அழிந்ததற்கு சமமாகின்றது. அவ்விதம் இந்த 2 காரிகையை நாம் பார்த்தால், முதல் 31வது காரிகையில் என்ன சொல்லிட்டார், மனசக அமணிபாவே துவைதம் நைவோபலபியதே. மனம் மனதற்ற தன்மையை வந்தால் துக்கத்தை கொடுக்கிற துவைதமெல்லாம் இல்லைனார். பிறகு மனதற்ற தன்மை என்ன என்ற கேள்வி வரும்பொழுது அதற்கு பதில் சொன்னார், ஆத்ம ஞானத்தினால் மனம் எப்பொழுது சங்கல்ப செய்வதில்லையோ அதனுடைய பொருள் சம்சார விருத்திகளை நம்ம நீக்கிறோம், எல்லா விருத்திகளையும் நீக்குவதல்ல. பிறகு விஷயமாக பார்க்காத பொழுது இந்த மனதும் விஷயி அல்ல, அனுபவிப்பவன் அல்ல, இந்த மனதும் திருஷ்யமாகின்றது. இனிமேல் செய்ய போகின்றார். அதாவது ஞானத்தினால வர்ற அமணி பாவத்துக்கும் அல்லது சுஷுப்தியினால் வர்ற அமணி பாவத்துக்கும் உள்ள வேறுபாட்டை எல்லாம் இனிமேல் படிப்படியாக சொல்ல போகின்றார். நம்ம ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய சாரத்தையும் பார்த்து வருகின்றோம். இனி அடுத்த ஸ்லோகத்திற்கு சென்றால் 33வது காரிகைக்குள் சென்றால் இங்கு நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. மனம் மனதற்ற நிலையை அடைந்து விட்டால் மனது தானே ஞானத்தை அடையணும், பிறகு ஞானத்தை அடையிறது யார்? இது ஒரு சந்தேகம். மனம் மனதற்ற நிலையை அடைந்து விட்டால் ஞானத்தை அடைகிற மனசு ஏது? அப்படி ஒரு சந்தேகம் வரும்பொழுது பல கோணத்தில் பதில் சொல்லலாம். முதல், ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகுதான் மனசு மனசற்ற நிலையை அடையுது. இவர் அதுக்கு முன்னாடியே எனக்கு இப்போவே மனோநாசம் அடைஞ்சிருதுன்னா நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? அது ஒரு சந்தேகம் வந்துடும். காரணம் என்ன? கிளாஸ் கேட்ட உடனே எனக்கு மனதற்ற நிலை வந்துட்டா வீட்டு அட்ரஸ் எல்லாம் மாறி போயிருமே, அப்புறம் எப்படி படிக்கிறதுன்னா இந்த மனதற்ற நிலை சும்மா வராது. அது ஞானத்திற்கு பிறகுதான், ஞான நிஷ்டையினுடைய விளைவு தான் மனதற்ற நிலை. ஆகவே ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு மனசு எதற்கு? ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு மனம் இல்லாவிட்டால் பரவாயில்லை. ஆகவே இங்கே என்ன சொல்கிறார், ஞாதா அல்லது பிரமாதா பிரமாணம் பிரமேயம்ங்கிற திருப்புட்டி சத்தியமாக இல்லை, எல்லாம் ஒரே ஆத்மஸ்வரூபம்தான் அப்படின்னு துவைதத்தை பல விதத்தில் சொல்லலாம். கடைசி துவைதம் என்ன என்றால் அறிபவன், அறியப்படும் பொருள், அறியும் கருவி. இதுதான் நம்ம கடைசியாக சந்திக்கிற துவைதம். காரணம் என்ன? அறிகின்ற நான், அறிய வேண்டிய பிரம்மம், அறிய உதவும் வேதாந்த குரு சாஸ்திரம். இந்த வேதாந்த சாஸ்திரம் இதுதான் நம்மளுடைய கடைசி துவைதம். இதற்கு முன்னாடி எத்தனையோ துவைதம், கடைசி துவைதத்திலையும் ப்ராப்ளம் தான். இந்த கடைசி துவைதமும் கிடையாது. எப்பொழுதுனா ஞானத்தினுடைய பலனை அனுபவிக்கும் பொழுது அல்லது ஞானத்தில். இப்போ இந்த இடத்துல கௌடபாதர் என்ன சொல்கிறார், இது எல்லாமே ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டது தான் என்று
மனம் மனதற்ற தன்மையை ஞானத்தின் பலமாக வருகின்றது. இப்போ ஞானத்துக்கு முன்னாடி மனது சத்தியமாக தான் இருக்கு, சத்தியமாக இருக்கணும். ஞானத்துக்கு முன்னாடியே வேதாந்த மித்தியா, குரு மித்தியா, சாஸ்திரம் மித்தியான்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன ஆகிறது? அதை ஏற்கனவே நான் அப்படி தானே நினச்சிட்ருக்கண்டு போயிடுவேன் நம்ம. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த உலகம் சத்தியமாக இருக்கிறது, வேதாந்த சத்தியமாகணும். பிறகு சாதன சதுர்த்திய சம்பத்தியெல்லாம் சத்தியமாகணும். அப்போ தான் அதில் நமக்கு ஸ்ரத்தையெல்லாம் வரும். பிறகு ஞானத்திற்கு பிறகு அவைகளெல்லாம் பொய். இப்போ இங்கே என்ன சொல்கின்றார்? அனைத்தும் ஒரே ஒரு ஆத்மா. எப்படின்னா கனவுல பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், பார்க்க உதவும் கருவி, இதெல்லாம் யாருன்னா ஒரே ஒரு விஸ்வன், ஒரே ஒரு ஆள்தான். அதற்போல அனைத்தும் பிரம்மஸ்வரூபம் என்று சொல்கின்றார். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.